கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேரு இன்பமும் துன்பமும் அவரவர் எண்ணம் போல அப்படின்னு சொல்ற இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட எண்டிங்க நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அப்படி என்ன ஸ்டோரின்னு பாக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். சுப்புராஜ்னு சொல்ற ஒரு விவசாயி ஒருத்தவர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு 2 பெண் பிள்ளைங்கள் இருந்தாங்க. ஒருத்தி பேரு மாலா, ஒருத்தி பேரு லதா. 2 பேருக்கும் குறிப்பிட்ட காலத்துல திருமணம் செஞ்சு வச்சாங்க. 2 மகள்களும் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாம இருந்த அவருக்கு 2 மகள்களையும் விசாரிச்சுட்டு வரணும்னு நினைச்சாரு. 2 பேரையும் பாக்குறதுக்காக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருவரோட வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்திருந்தாரு. முதல் மாதம் மாலா வீட்டுக்கு கடந்து போனாரு இந்த சுப்புராஜ். மகளை பார்த்தவும் ரொம்ப சந்தோஷம். அவளும் இவரை 2 நாட்கள் நல்லா பார்த்துக்கிட்டா. கடைசியா வீடு திரும்பும் போது மகள்கிட்ட, ஏமா நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு மாலாவை பார்த்து கேட்டாரு அப்பா. இதை கேட்ட மாலா சொன்னா, அப்பா எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா எங்க விவசாயம் செழிக்கும், எங்களுக்கும் நல்ல அறுவடை கிடைக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மக மூத்தவ. இதை கேட்ட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நல்ல மழை வரட்டும் இந்த வாட்ட, அப்பந்தான் என் மகளோட விவசாயம் நல்லா செழிக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போனாரு வீட்டுக்கு. அடுத்த மாதம் லதா வீட்டுக்கு போனாரு. லதாவும் 2 நாளா அப்பாவை நல்லா பாத்துக்கிட்டா. லதா வீட்டுல இருந்து கிளம்பும் போது மகளை பார்த்து, ஏமா நீ நல்லா இருக்கிறியா, எந்த கஷ்டமும் இல்லையே அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட லதா, அப்பா எனக்கு என்னப்பா, நல்லா இருக்கிறோம்ப்பா. செங்கல் சுட்டு பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. இந்த மாதம் மழை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சுட்டரிக்கிற வெயில் தான் இப்போதைக்கு எங்களுக்கு தேவை. மழை மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு நஷ்டமாயிரும்பா. மழை இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அப்பா என்ன மனசுக்குள்ளேயே நினைச்சாரு, மூத்தவ மழை வேணும்னு நினைக்கிறா, இவ மழை வேணான்னு நினைக்கிறா. கடவுளே, இது நீங்க தான் பாத்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து புறப்பட்டாரு. இப்ப இந்த கதையில இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். சில பேருக்கு துன்பமா தோன்றது இன்னொருத்தவங்களுக்கு இன்பமா இருக்கும். சில பேருக்கு நஷ்டம் ஏற்படும் போது சிலருக்கு லாபம் ஏற்படும். சிலருக்கு கசப்பு ஏற்படும் போது சில பேருக்கு இனிமை ஏற்படும். இதுல யாருக்கு இன்பம் வந்திருக்கும், யாருக்கு துன்பம் வந்திருக்கும் சொல்றத நீங்களே முடிவெடுத்துக்கிறங்க. ஒருவேளை 2 பேருமே லாபத்தை எடுத்திருப்பாங்களா அப்படின்னு நீங்களே யோசித்துக்கிறீங்க. இது போலதான் உங்க வாழ்க்கையும். இப்ப நீங்க துன்பமான சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இன்பமான நேரம் உங்களுக்கு வரும். கடவுள் அதை உங்களுக்குன்னு வச்சிருப்பாரு. அதனால நம்பிக்கையோட காத்துருங்க. ஒருவேளை இப்ப நீங்க லாபமான சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்போதும் மறந்துடாதீங்க, இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும். துன்பத்தோட நாட்களையும் நம்ம ஏற்றுக்கிற பழகிக்கிறணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இதை பத்தி உங்களோட கருத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு, அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.